ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே ஒரு பாடி வந்திருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஓவர்சீ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்திருக்கு இல்லையா, லைக் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் பினான்ஸு, பைபிட், ஓகேஎக்ஸு, அப்புறம் கூகாயின், இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன இந்த டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுறாங்க. உங்களோட ஆப்ரேஷன் இன் இந்தியா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து லைக் இவங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இந்தியன் யூசர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக டிமாண்ட் பண்ணதுக்கு ஒரு டெட்லைனும் வச்சுருந்துருக்காங்க போன மாதம் இந்த 28 அப்படிங்கிற மாதிரி. இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து போதும் அளவுக்கு இல்லையா, இல்லைனா இங்கே ரெஸ்பாண்டே பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஒன் பை ஒன்னாக இப்போது ஐஃபோனில் ஆப் ஸ்டோர் இருக்குது இல்லையா, ஆப் ஸ்டோர்லலாம் இந்த பினான்ஸு இந்த மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் யூசர்ஸால் டவுன்லோட் பண்ண முடியாமல், அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ அது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ யூஆர்எல்லும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, சைட் வந்து பிளாக் ஆன மாதிரி காட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது செக் பண்ணேன், எனக்கு பினான்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு வந்துருக்குது. சரி, இந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது, நம்ம இது வந்து நினச்சி பயப்படணுமா? இதில் ஆக்சுவலாக என்ன கேட்டால் நான் ரெண்டுமே சொல்லுவேன். ஒன்று வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளமும் கூட, இன்னொன்று வந்து நம்ம பெரிய அளவில் பயப்பட வேணாம். ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்க நினைக்கிறேன். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸில் உங்களோட லாங் டேர்ம் ஹோல்டல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது நல்லதே வந்து கிடையாது. இது நம்ம எஃப்டிஎக்ஸ் டைம்லேருந்தே வந்து பட்டிருக்கோம். எஃப்டிஎக்ஸ் தான் வந்து பெருசாக எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபுல்லாக பேங்க்ரப்ட் ஆகி மொத்தமாக காணாமல் கூட வந்து போயிருக்குது. எஃப்டிஎக்ஸ் வந்து பினான்ஸுக்கு செகண்டியாக லைக் பினான்ஸ் அளவுக்கு இருந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுனால அதோட இது வந்து பெரிய அளவில் வந்து சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நாட் யோர் கீஸ் நாட் யோர் காயின்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் நம்மளோட காயின் என்ன தான் நம்மளோட மெயில் வச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் ஆக்சுவலாக அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியனா, அவங்க கஸ்டடியில் தான் நம்ம ஃபண்ட்ஸ் அது வந்து இருக்குது. விச் இஸ் நாட் ஆக்சுவலி சேஃப். அது பினான்ஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டில் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து வச்சுக்க பாருங்கள். அண்ட் மெயினாக ஹார்ட்வேர் வாலெட்டு ரிசர்வ் ஃபண்ட்ஸ் வச்சுட்டு லாங் டேர்ம் ஹோல்ட்ஸ் வச்சுக்கிட்டு மற்ற இந்த ஹேட்ரா பண்ணுறதுக்கோ மற்ற சின்ன ஷார்ட் டேர்ம் ஃபிளிப்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எக்ஸ்சேஞ்சில் நம்ம மற்ற ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ ஏதோ பண்ணுறீங்கன்னா மினிமல் அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் வச்சிருக்கிறது தான் வந்து நல்லது. சரி, ஓகே, நம்ம ஆக்சுவல் கதைக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் பினான்ஸில் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, சப்போஸ் இந்த வீடியோவே நீங்கள் இப்போ வந்து பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் லேட்டரான வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன வந்து பண்ணலான்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரரி ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமாக தான் நான் வந்து பார்க்குறேன். கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே தான் வந்து இருக்கும் போது அக்ராஸ் குளோப் கண்டிப்பாக ஆக்சுவலாக வளர தான் வந்து போகுது. இது வந்து ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். ஆப்வியஸாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மிகப்பெரிய வந்து ஒரு நஷ்டம் தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ கிரிப்டோவில் இந்தியன் யூசர்ஸ் ரொம்பவே வந்து அதிகம். அவங்க பண்ணக்கூடிய ட்ரேட்ஸாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகம். அதுக்கு எதுவும் கணக்கு காமிக்காமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க வந்து இது ப்ராஃபிட்ஸ்லாம் விட்ரா பண்ணிட்டு போனாங்கன்னா அது ஆப்வியஸாக ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் எண்டப் ஆகும். அதுக்காக தான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சம்ஹவ் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் இது வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அதனால் லாங் டேர்முக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. பட் இது வந்து ப்ரலாங் ஆக ஆக லைக் இது வந்து இன்னும் நிறைய மந்த்ஸே வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெரிய லெவலில் அந்த அடியாகும். புதுசாக வரக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அக்சஸ் இல்லாதனால, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலட்லாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இது எக்ஸ்சேஞ்சஸ்னால் அட்லீஸ்ட் பினான்ஸே யூஸ் பண்ண நிறைய பேர் தடுமாறுறாங்க. அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது மெயில் வச்சு பாஸ்வேர்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். வேலட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலட்ஸ் இருக்குது. இவிஎம் பேஸ்ட் வேலட்ஸ் இருக்குது, மற்ற நான் இவிஎம் செயின் பேஸ்ட் வேலட்ஸ், அது இதுன்னு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கனால இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் யூசர்ஸ்க்கு ரொம்பவே அது தேவை. ஸோ அதனால் நான் ஓவரால் இந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்குறேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ரிசர்வ் ஃபண்ட்ஸ் வந்து வேலட்ஸில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமாக தான் வந்து இருக்க போகுது. ஆப்வியஸாக அது எவ்வளோ லாங்காக வந்து ப்ரொலாங் ஆகுதோ அது வரைக்கும் நியூ யூசர்ஸாக இருக்கட்டும், நியூ பீப்புள் இன்டூ கிரிப்டோவாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. அண்ட் இதில் ஒரு நல்லதும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இப்போது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து ஒரு தவறான மைண்ட் செட் தான். ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸில் P2P பண்ணால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேட்டாஸ்லாம் வந்து போகாது. ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லும் நீங்கள் கேவைசி பண்ணியிருக்க போகிறீங்க, லைக் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சமயம் வரப்போகுதுன்னு நான் எத்தனையோ வீடியோஸில் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுறனால, இந்த ரெகுலேட்டர் கீழே வரனால இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுக்க தான் வந்து போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸே கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லாங் டேர்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக நான் வந்து ஹாப்பியாக தான் வந்து இருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து அதை பற்றி பெருசாக வந்து பாதர் பண்ணி வரி பண்ணிக்க வேணாம்.
ஏன் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக அதை ரெகுலேட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ஹேஷ்டேக் கூட ட்ரெண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா, ரெடியூஸ் கிரிப்டோ டாக்ஸஸ் அப்படிங்கிறது. முன்னாடி இத்தனை நாளும் அதே டாக்ஸ் தான் வந்து இருந்தது. ஒன்ஸ் இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஓவர்சீ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரெகுலேட் பண்ணி லைக் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி அது வந்து கீழே வர வைக்க ட்ரை பண்ணனால பீப்புள் ஸ்டார்டட் டு லைக் ஐயோ அப்போ எல்லாமே வந்து கணக்கில் தான் வந்து வரும், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணால் கணக்கில் தான் வரும் அப்படின்னு தே ஸ்டார்டட் டு ட்ரெண்ட் இந்த கிரிப்டோ டாக்ஸேஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு நல்ல விஷயம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டாக்ஸேஷன் கம்மியாக கிரிப்டோக்கோ வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா லைக் நம்ம ஏன் இவ்வளோ முட்டி மோட்டி கஷ்டப்படணும்னு அந்த அவசியமே வந்து இல்லைல்ல. அண்ட் சேம் டைம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி கிரிப்டோ வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸும் பெரிய அளவில் வந்து வளரும். இந்தியாவில் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிப்டோ பிஸ்னஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியா சைட்லேருந்து வரும். நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ எல்லா வால்யூமும் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து இருக்குது. இந்த பர்பச்சுவல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கு ஸ்பாட் ட்ரேடிங் கூட பெரிய அளவில் அவங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம கண்ட்ரி தான் யூசர்ஸ் பேஸில் நம்பர் 1 இருக்குது, பெரிய வால்யூம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன வால்யூமில் இருக்குது, ஆல்மோஸ்ட் செத்து போகிற மாதிரி வந்து இருக்காங்க. அவங்களோட டே டு டே அவங்க வால்யூம் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ஸ்டம்பிள் ஆகுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இந்தியாவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் வந்து வரி பண்ணிக்க வேணாம், பேனிக் ஆகாதீங்க. பேன்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. 2018 நிலமெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட் இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென்